கோழி தலை இன்னும் கோவா அயன்மேனுக்கு 95 days தான் இருக்கு. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா 2 நாள் ஹில் பயிற்சி எடுத்துருந்துருப்போம். ஸோ காப்ஸ்லாம் ஃபுல் லோடடாக இருக்கு. அதனால இன்னைக்கு ஒரு 10 ஸ்ட்ரைட்ஸ் ஓட சொன்னாங்க. அது 200 meters. அதுக்கு முன்னாடி ஏஸ்கி பிஸ்கி ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபாஸ்ட் அண்ட் அப்பில் ஒரு எலக்ட்ரோலைட்ஸ் வச்சிருந்தேன். ஆனால் இப்போ பட்ஜெட் காரணமாக வேற ஒரு எலக்ட்ரோலைட் வாங்கியிருக்கேன். அதுவும் கோலா ஃப்ளேவர். உண்மையை சொல்லணும் நல்லாவே இல்லை. பார்க்கணும் ஏதாச்சும் நல்ல எலக்ட்ரோலைட் இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 200 ஸ்ட்ரைட்ஸ் ஓடும்போது ஒன்றுமே தெரியல. ஒரு 6th 7th ஸ்ட்ரைட்ஸ் ஓடும்போது பார்த்தீங்கன்னா சின்போன் லைட்டாக பெயின் வர ஆரம்பிச்சது. அதுவும் 10 ஸ்ட்ரைட்ஸை முடிக்கும் போதெல்லாம் சரியான பெயின் சின்போனில். நான் நடக்குதை பார்த்து அங்கேருந்து ஒரு கோச் என்னப்பாச்சுன்னு கேட்டாரு. இந்த மாதிரி சின்போன்ல பெயின் வருது சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அவர் ஒரு வைத்தியம் சொன்னாரு. வாங்க அது என்னன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி 7th ஸ்ட்ரைட்ஸ்க்கு அப்புறம் முடிக்கும் போது என் ஹார்ட் சும்மா லபுக்கலமா அடிச்சுது. வார்ம் டவுன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் பார்த்தா வண்டியில பெட்ரோலே இல்லை. காலையில எந்த ஒரு பெட்ரோல் பங்கும் திறக்கவே இல்லை. ஒரு கிலோமீட்டர் தூரம் தள்ளிட்டு போயிட்டு வண்டிக்கு பெட்ரோல் போட்டு நண்பர்களே வேல்கன் மண்ணு திருடுன்னு கூட நினைச்சுக்காதீங்க. அந்த கோச் என்ன வைத்தியம் சொன்னார்னா செம்மண்ல 10 போட்டா சரியாகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அதனால எங்க ஏரியா பக்கத்துல ஒரு அண்ணா செம்மண் கொட்டி வச்சிருந்தாங்க. ஸோ யாருக்கும் தெரியாம அழகா திருடிட்டு வந்துட்டேன். எல்லாரும் வீட்லயும் கறி சமைச்சு பார்த்துருப்பீங்க. ஆனா எங்க அம்மா செம்மண் சமைச்சாங்க எனக்காக. அப்புறம் 2 காலையும் 10 நிமிஷம் வச்சுட்டு காலையில உணவுக்கு 6 முட்டையும் மீனையும் சாப்பிட்டுட்டேன் கரெக்டா. மதிய நாளில் என் ஃப்ரெண்டு வாடா படத்துக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தான். எனக்கும் வேற எந்த வேலையும் இல்லை. அதனால படத்துக்கும் போயிருந்தேன். படம் முடிச்சுட்டு எங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி என்ன சாப்பாடு கேட்டா சாப்பாடு சமைக்கலன்ட்டாங்க. சரி வேற வழி இல்லாம சிக்கன் பிரியாணி சாப்பிட வேண்டியதா ஆயிடுச்சு. நேற்று காலையிலே சொல்லியிருப்பேன் இந்த ஸ்லாப்பை கிளீன் பண்ணோம் அப்படின்ட்டு. துளசி வாசம் வேணா மாறலாம், இந்த வேல்கன் வார்த்தை மாறாதுன்ட்டு மஜாவா ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணிட்டேன். இரவு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோ அவங்க அண்ணனோட குழந்தையோட பர்த்டே. ஆல்ரெடி நிறைய வாட்டி அவனோட ஃபங்க்ஷனுக்கு நான் வடை போட்டிருக்கேன். இந்த வாட்டி வடை போட்டா நம்மளால கோச் பண்ணி கரெக்டாக போயிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட வீடியோ எடுத்துக்கிறா vlogல போடணும்னு சொன்னேன். எப்படி எடுத்துச்சுங்க பாருங்க. ஆல்ரெடி மதியம் தான் பிரியாணி சாப்பிட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு வேணாம் சொன்னேன். ஒழுங்கா சாப்பிட்டு போடான்னு சொன்னா. ஆல்ரெடி சென்னையில் சிக்கன் ரேட் ஏறி இருக்கு. அதனால இரவு ப்ரோட்டீன் அங்கேயே முடிச்சிட்டேன். வீட்டுக்கும் நைட் 9 மணி போல் தான் வந்தேன். இருந்தாலும் கன்சிஸ்டன்சி மிஸ் பண்ணக்கூடாதுன்னு 1 மணி லைவ் போட்டு அப்படியே தூங்கின நண்பர்களே. பாய்.